Hello friends, welcome back to our channel. The delicious prawn popcorn தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 200 கிராம் ப்ரான்ஸ் எல்லாம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு 7 டைம்ஸ் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஜீரா பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கசூரி மேத்தி 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் ஒரு துண்டு கிரேட் பண்ணியிருக்கேன். கார்லிக் 4 க்ளோவ்ஸ் கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஒரு சின்ன பீஸ் எடுத்து ஸ்குவீஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரான்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா. நெக்ஸ்ட் எக் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக் எல்லாம் ப்ரான்ஸ்ல நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க நம்மளுடைய ப்ரான் மேரினேஷன் ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும், ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடலாங்க. நெக்ஸ்ட் நம்ம ப்ரான்ஸ் எல்லாம் கிறிஸ்பியா வரதுக்காக ஃப்ளார் மிக்ஸ் ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பிளேட்ல 3 டேபிள் ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்துக்கிறேங்க. நெக்ஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ளார் சேர்த்துக்கிறேங்க. சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியா சேர்த்துக்கிறேன். நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ இவங்கள நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஓட்ஸ் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்சர் இருக்கட்டும்ங்க. அதற்குள்ளேயே நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணி ஆயில் ஹீட் பண்ணிக்கலாங்க. பாருங்க பேன் வச்சாச்சு. இப்போ ஆயில் சேர்த்துக்கிறோங்க. ஆயில் ஆட் பண்ணியாச்சு. ப்ரான்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ஹீட் ஆகட்டும். இப்போ இந்த இறால் மீன்களை எல்லாம் ஃப்ளார் மிக்ஸில் கோட் பண்ணிடலாங்க. பாருங்க ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கையெல்லாம் ஸ்டிக்கி ஆகிடும். இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டெயினர்ல எடுத்து வச்சிடலாங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று கோட் பண்ணிடலாம். பாருங்க அவ்வளோதாங்க. எடுத்து இந்த ஸ்டெயினர்ல வச்சிடலாம். ஸ்டெயினர்ல எதுக்கு வைக்கிறாங்கன்னா மாவெல்லாம் இப்படி பண்ணிட்டோம்னா ஆயிலில் ப்ரௌன் கலர் தீஞ்சு போகாதுங்க ஃப்ளார் எல்லாம். அதனால தாங்க இப்படி ஸ்டெயின் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எல்லா ப்ரான்ஸையும் பண்ணிட்டு காட்டுறேங்க. இப்போ நம்ம செக் பண்ணிடலாம் ஆயில் ஹீட் ஆயிருக்கான்ட்டு. ஆயில் ஹீட் ஆயிருக்கு. நம்ம ப்ரான்ஸை ஆட் பண்ணிடலாங்க. உங்களுக்கு எல்லா ப்ரான்ஸும் ஆட் பண்ணிட்டு காட்டுறேங்க. நம்மளுடைய ப்ரான்ஸ் எல்லாம் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஹை டு மீடியம் ஹீட் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ப்ரான்ஸ் திருப்பி போட்டுக்கலாங்க. கோல்டன் கலர் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 5 to 6 மினிட்ஸில் ஃப்ரை ஆகிடுங்க. ப்ரான்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. எடுத்துடலாம். ஒரு சிம்பிள் ட்ரிக்கு, ப்ரான் ஆயிலில் ஃப்ரை ஆகும்போது அந்த சவுண்டெல்லாம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அப்போ நல்லா குக் ஆகிட்டு இருக்கும் ப்ரான்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா ப்ரான்ஸும் ஆட் பண்ணிவிட்டு காட்டுறேங்க. ஆட் பண்ணியாச்சுங்க. எல்லாம் ஃப்ரை ஆன பிறகு உங்களுக்கு காட்டுறேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய க்ரன்ச்சி டெலிஷியஸ் ப்ரான்ஸ் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக மேலே கிறிஸ்பியாகவும் ப்ரான்ஸ் எல்லாம் சாஃப்டாகவும் நல்லா குக்காக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை பை, see you in next video. Thanks for watching.